முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்கிறேன். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் என்று எழுதியிருக்கு. நான் பல முறை பல கோணங்களில் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்குள்ள வெளிப்பாடும் சற்று வித்தியாசமானதே. நிறையவே சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு. நம்ம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம், ஆனால் நான் சொல்கிற இந்த வார்த்தையை சொல்லுவோம். கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லாட்டி தெரியலையா, காது கேட்குதா கேட்கலையா ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க, நிறைய பேர் அழுவாங்கங்க. இப்படி சொல்லி, ஆண்டவரே, நான் இந்த படகுல இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்க நான் படுற கஷ்டத்தை பார்க்காம ஏன் ஆண்டவரே தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. நான் இவ்வளவு கூப்பிடுறேனே உங்களுக்கு கேட்குதான்னு. அவருக்கு கேட்டதுனால அவர் நீ கஷ்டப்படுறத பார்த்து அந்த புயலையும் அந்த காற்றையும் ஓய பண்ணினார், ஒளிய பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவரே, நான் இவ்வளவு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளவு கொடூரமான கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க, என்னை பார்க்கவே மாட்டிக்கிங்களேன்னு இருக்கிறையா? நீ கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்டா, நீ கஷ்டப்படுகிற காரியம் அவர் கண்ணு முன்னாடி பட்டுருச்சுன்னு வை, அது தலைக்கு மேலே உள்ள தண்ணியா இருந்தாலும் கூட, அது நடுக்கடலில் நிற்கிற அனுபவமா இருந்தால் கூட, அது முன்னாடியும் போக முடியாதபடி நெருக்கம், பின்னாடியும் போக முடியாதபடி நெருக்கமா இருந்தால் கூட, என் ஆண்டவர் அதை ஓய பண்ணி உன்னை கரையில கொண்டு சேர்க்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறையா? இந்த பிரச்சனைய என்னால சமாளிக்க முடியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறையா? அவருக்கு கண்ணே தெரிய மாட்டுக்கு பிரதர், என்ன மட்டும். அவருக்கு நான் கூப்பிட்டா மட்டும் காதே கேட்க மாட்டுக்குன்னு. அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலை காக்குகிற தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவருடைய செவி மந்தமுமே ஆகலைங்க. உச்சகட்ட மன அழுத்தத்தில் தான் இதெல்லாம் பேசுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். சிலரெல்லாம் நான் ஆவியில் இருந்தே இப்படி பார்க்குறேன், ஒரு சலிப்பு வந்துருச்சு எல்லாத்துலேயும். நானே அமைதி ஆயிட்டேன் பிரதர், யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, நானே ஒதுங்கிக்கிட்டுறது நல்லதுன்னு. கவலைப்படாத மகளே, கவலைப்படாத மகனே, உன் மன குமரலையும் உன் தவிப்பையும் உன் போராட்டத்தையும் அறிந்தவர் உனக்கு இன்னைக்கு விடுதலையை தருவார். ஷபா ரபா லாபா. அவருக்கு கண்ணும் இருக்குது, அவருக்கு காதும் இருக்கிறது. இன்னைக்கு உன் ஜபத்துக்கு அவருடைய கண்கள் திறந்துருச்சு.
உன்னுடைய ஜெபத்துக்கு அவருடைய காதுகள் திறந்துருச்சு. உனக்கு அற்புதம் நடக்கும். கவலைப்படாத, கரையில் கொண்டு சேர்ப்பா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை போய் சென்றடையும் போது அவர்களுக்கு போராட்டங்கள் ஓய்ந்திருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.